Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is outbreak of peace on Ethiopia-Eritrea thaw. Resolution of the Ethiopia-Eritrea conflict brings hope for stability and development. Ethiopia's decision this month to implement an earlier peace agreement with neighboring Eritrea brokered by the African Union brings hope, despite the problems that loom ahead. The agreement signed by the two countries in Algiers in December 2000 was intended to bring an end to a conflict triggered by Eritrea, but the pact was never fully implemented. The two neighbors remained deadlocked in a conflict that has over time claimed more than 50,000 lives over the dispute concerning the border town of Badme. The first passage என்ன சொல்ல வராங்க அப்படினு பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா வந்து இப்போ ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க இந்த மாசத்துல. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2000ல அல்ஜீரிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா அப்படின்ற இந்த ரெண்டு கண்ட்ரீஸும். ஸோ இதை யார் வந்து புரோக்கர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் யூனியன். அவங்க தான் வந்து இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்ட்ரீஸ் எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா ரெண்டு பேருக்கும் வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த ஏர்லியர் பீஸ் அக்ரிமெண்ட்டை தான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து இப்போ ஹோப்பையும் கொண்டு வர போகுது. அது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸை முறியடிச்சிட்டு அந்த ஹோப்பை கொண்டு வரும் அப்படின்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The agreement எந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவுக்கு எரிட்ரியாவுக்கு நடுவில். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது அல்ஜீரிஸ் அப்படின்ற இடத்துல தான் டிசம்பர் 2000ல் வந்து இந்த அக்ரிமெண்ட் பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து எரிட்ரியா வந்து ட்ரிகர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை என் பண்ணுறதுக்காக தான் இந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த பீஸ் அக்ரிமெண்ட் பேக்ட் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. ஸோ இந்த ரெண்டு நெய்பர்ஸ் அதாவது எத்தியோப்பியாவும் எரிட்ரியாவும் ரெண்டு பேருமே ஒரு டெட் பிளாக்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இது இந்த ரெண்டு நாட்டுடைய பிரச்சனைனால மோர் தென் 50,000 பீப்புள் வந்து அவங்களுடைய உயிர்களை வந்து விட்டுருக்காங்க. இது எதனால அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட் வந்து இருக்கு. ஸோ பார்டர் டவுன் ஆஃப் பாட்மே. ஸோ அங்கே தான் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். A Boundaries Delimitation Commission had awarded the area to Eritrea in 2002, but Ethiopia refused to cede control. The presence of Ethiopian troops served to prolong the confrontation as Eritrea mobilized its own forces under its autocratic leader, President Isaias Afwerki. The conflict gave the dictator a pretext to expand a large conscription program, in the process enslaving thousands of young men and women and triggering a mass exodus to European countries. Desperate Eritrean migrants were among the hundreds who drowned off Italy's Lampedusa island in 2013. So இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a boundaries delimitation commission. ஸோ அந்த கமிஷன் வந்து பாட்மே அப்படின்ற அந்த ஏரியாவை வந்து எரிட்ரியாவுடையது அப்படின்னு 2002ல வந்து அவார்ட் பண்ணிட்டாங்க எரிட்ரியாவுக்கு. ஆனால் எத்தியோப்பியா வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. டு சீட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா கிவ் அப் பவர் ஆஃப் கண்ட்ரோல் டு அதர் கண்ட்ரி அப்படின்றது அதோட மீனிங். ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுடைய இடத்த வந்து இல்ல ஒரு டெரிட்டரியை வந்து அடுத்த கண்ட்ரிக்கு விட்டு கொடுக்கறது பேர் தான் வந்து சீட். ஸோ எத்தியோப்பியா வந்து ரெஃப்யூஸ்ட் டு சீட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தியோப்பியா வந்து எரிட்ரியா பாட்மேவை எடுத்துக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ப்ரொலாங் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது மென்மேலும் தொடர்ந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ட்ரூப்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு இந்த கன்ஃபரன்டேஷன் அதாவது சண்டையை வந்து வளர்த்துக்கிட்டே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எரிட்ரியா வந்து அவங்களுடைய ஓன் ஃபோர்ஸஸையும் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ யாருக்கு அடியில் எரிட்ரியா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராட்டிக் லீடர் பிரசிடென்ட் இசையாஸ் அவர்கி அவர் கீழே தான் வந்து அந்த மாப் வந்து இருக்காங்க. ஆட்டோகிராட்டிக் அப்படின்னா அவருக்கு தான் வந்து ஃபுல் அதிகாரம் கொடுத்திருக்காங்க அந்த கண்ட்ரியில. a ruler who has absolute power, அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படின்றதா வந்து ஆட்டோகிராட்டிக். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரசிடென்ட் தான் வந்து இசாயாஸ் அவர்கி. ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் அந்த டிக்டேட்டர் அதாவது இசாயாஸ் அவர்கியை வந்து ஒரு ப்ரீடெக்ஸ்ட் வந்து கொடுத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரீடெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா thousands of young women and men இவங்க எல்லாமே என்ஸ்லேவ் பண்ண வச்சிருக்கு. அதாவது அடிமைகளா உருவாக்கி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாஸ் பீப்புள் வந்து
யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து நாடோடிகளா சென்றிருக்காங்க. அதாவது இங்க இருக்கிறவங்க அங்க நாடு கடந்து அந்த கண்ட்ரீஸ்க்குலாம் தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம்னால உருவான பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. ஸோ 2013 இட்டாலியோடைய லாம்பெடூசா அப்படின்ற ஐலாண்டில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தண்ணியில் மூழ்கி வந்து செத்துட்டாங்க. ஸோ அதில் நிறைய டெஸ்பரேட்டான எரிட்ரியா மைக்ரன்ஸ் தான் வந்து இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் சீட் அப்படின்னா கிவ் பவர் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் அத்தாரிட்டி ஆஃப் டெரிட்டரி டு அதர் கண்ட்ரி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு இடத்தையோ ஒரு நிலத்தையோ வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து பவர் ஆஃப் அத்தாரிட்டி வந்து கொடுக்கறது வந்து சீட். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸோடஸ் அப்படின்னா நாடோடியா மற்ற கண்ட்ரிக்கு வந்து போறது, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து மைக்ரேட் ஆகி போறது வந்து எக்ஸோடஸ் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Ethiopia's decision to honor the terms of the peace accord is credited to its popular and young Prime Minister Abiy Ahmed, who assumed office this April. The rapprochement is part of a string of democratic reforms he has unveiled, including lifting the state of emergency, releasing thousands of political prisoners, and removing some opposition parties from the list of terrorist groups. But there are already rumblings in the ruling Ethiopian People's Revolutionary Democratic Front between the country's ethnic Oromo majority and the politically dominant Tigrayan minority. தேர்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியாவுடைய இந்த டெசிஷன், அதாவது 2000 ஆரம்பிச்ச அந்த பீஸ் ப்ராசஸை வந்து முன்னாடி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஹானர் பண்ணணும் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து யாருக்கு கிரெடிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியாவுடைய பாப்புலர் அண்ட் யங் பிரைம் மினிஸ்டர் அபிய் அஹ்மத் இவருக்கு தான் வந்து அதை கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இவர் எப்போ ஆஃபீஸ் வந்து அசியூம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 2018 தான் வந்து இவர் பிரைம் மினிஸ்டராக வந்து ஆனாரு. ஸோ இந்த ராப்ரோச்மெண்ட் அப்படின்றதுக்கான மீனிங் ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி இல்லைன்னா இரு கட்சிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு நல்லிணக்கம் ஏற்படுறது தான் வந்து ராப்ரோச்மெண்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்கம் வந்து உருவாகுது. ஸோ அதை தான் இந்த ராப்ரோச்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதாவது எத்தியோப்பியன் பிரைம் மினிஸ்டர் அபிய் அஹ்மத் வந்து நிறைய டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதான் அன்வெயில்டு, அதாவது புதுசாக உருவாக்கியிருக்காரு இல்லை கொண்டு வந்திருக்காரு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை வந்து எத்தியோப்பியாவில் வந்து தூக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அதாவது அரசியல் கைதிகளை வந்து நிறைய பேர் அவர் விடுவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸை வந்து எத்தியோப்பியாவில் டெரரிஸ்ட் குரூப்பாக அறிவிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் ஆல்ரெடி ரம்பிளிங்ஸ் அப்படின்றாங்க. ரம்பிளிங்ஸ் அப்படின்னா ஒரு கர்ஜனை இல்லாட்டி ஒரு சவுண்ட், ஒரு கண்டினியூஸ் அண்ட் டீப் ரெசனன்ட் சவுண்ட் தான் வந்து இந்த ரம்பிளிங் சவுண்ட். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்க எத்தியோப்பியன்ஸ் பீப்புள்ஸ் ரெவல்யூஷனரி டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அந்த கட்சியில தான் வந்து இப்போ இருக்கு. ஸோ இது யாருக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனிக் ஒரோமோ மெஜாரிட்டி, ஸோ ஒரோமோ அப்படின்றது ஒரு ட்ரைப், அவங்களுக்கும் அப்புறமேட்டி பொலிட்டிக்கலி டாமினன்ட் டிக்ராயன் மைனாரிட்டி, இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் தான் வந்து இந்த கர்ஜனைகள் வந்து பண்ணிட்டு இருக்கப்படுது. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்பிளிங்ஸோடைய மீனிங் ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு சத்தம், அப்படி இல்லைன்னா ஒரு கண்டினியூஸ் டீப் ரெசனன்ட் சவுண்ட் தான் வந்து ரம்பிளிங். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The choice of Mr. Ahmed and Oromo as Prime Minister was aimed at restoring stability in the light of growing unrest in the community for greater political representation. Unless managed tactfully, these internal tension within the governing coalition could impede the peace process. For Eritrea, a lasting settlement to the prolonged conflict on the Horn of Africa will constitute a major milestone, one that has come 25 years after it gained independence from Ethiopia in 1993, following a prolonged guerrilla war. All the same, the end of hostilities could mean a diminishing role for the military and the loosening of President Afwerki's grip over the state apparatus. ஸோ இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மிஸ்டர் அஹ்மத் அவர் வந்து ஒரு ஒரோமோ ட்ரைபை சேர்ந்தவர். என்ன எய்ம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரோமோ கம்யூனிட்டியில் வந்து ஒரு அன்ரெஸ்டான சிச்சுவேஷன் இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் ஒரோமோ கம்யூனிட்டிக்கு வந்து கிரேட்டர் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அன்ரெஸ்ட் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து அவர் மாற்றணும். ஸோ இந்த பிரச்சனையை டாக்ட்ஃபுல்லாக, அதாவது ஒரு விஷயத்தை வச்சு மேனேஜ் பண்ணலை அப்படின்னா அந்த இன்டர்னல் டென்ஷன்ஸ் அந்த கவர்னிங் பாடிக்குள்ளே வந்து குட் இம்பீட் த பீஸ் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இம்பீட் அப்படின்னா ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது,
அப்படி இல்லை அப்படின்னா ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது வந்து இம்பீட். ஸோ இந்த இன்டர்னல் கம்யூனிட்டி விஷயமே வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் இந்த பீஸ் ப்ராசஸ்க்கு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எரிட்ரியாவுக்கு இந்த செட்டில்மெண்ட் வந்து ஒரு ப்ரொலாங்டு கான்ஃப்ளிக்டாக தான் இருக்கும். ஸோ எரிட்ரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மேஜர் மைல்ஸ்டோனாக வந்து எரிட்ரியாவுக்கு வந்து இருக்கும். எரிட்ரியா வந்து 1993 வந்து எத்தியோப்பியாட்ட வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்குச்சு. ஸோ இது எதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொலாங்டு கொரில்லா வார் எத்தியோப்பியாவுக்கும் எரிட்ரியாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 1993 எரிட்ரியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. ஸோ இந்த 25 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ லாஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி சேம் த எண்ட் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போரில் முடிவுட்டுறதுனால மிலிட்ரிக்கு ஒரு கம்மியான ரோல் தான் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் அவர்கீஸ் அவருடைய கிரிப் வந்து எரிட்ரியா மேலே இருக்கக்கூடிய அந்த கிரிப் வந்து லூசன் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீட். இம்பீடோடைய மீனிங் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இல்லை தடை செய்கிறது. இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The former rebel leader has resisted holding general elections since independence and has not honored the 1997 constitution. Restoration of peace and democracy is an urgent priority in both countries, which are among the poorest in the world. Greater transparency and political accountability at home are also prerequisites for stability across the borders. ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மல் ரெபல் லீடர் அவர்கி அவர் தான் வந்து எரிட்ரியாவுடைய இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கவர். அவர் வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸை இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நடத்த விடாமல் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது தடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1997 கான்ஸ்டியூஷனை அவர் ஹானர் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பீஸும் டெமோக்ரஸி இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு நாட்டுக்கும் வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. இதை வந்து ரிஸ்டோர் பண்ணி திருப்பி கொண்டு வரது தான் ஒரு அர்ஜென்ட் ப்ரையாரிட்டி எத்தியோப்பியா எரிட்ரியா ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே. இது ரெண்டும் தான் வந்து புவரஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்லேயும் வந்து எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா வந்து ரொம்ப போராக இருக்குது. அதே மாதிரி டெமோக்ரஸி வைஸும் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு தான் இந்த ஸ்டாட்ஸ் வந்து சொல்லுது. பொதுவான வெளிப்படைத்தன்மை அப்புறமேட்டி பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி இது ரெண்டும் வந்து ஒரு ப்ரீ ரெக்யூசைட், ஒரு முன் நிபந்தனை இல்லை ஒரு முன் தேவை. இந்த கண்ட்ரியில் அந்த பாட்மே அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு ஒரு முன் தேவை பொதுவான வெளிப்படைத்தன்மையும் பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி இது ரெண்டும் தான். ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்யூசைட். அதோடைய மீனிங் ஒரு நிபந்தனை இல்லை ஒரு முன் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் தான் வந்து ப்ரீ ரெக்யூசைட். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Ethiopia and Eritrea are strategically located both as gateways for global trade and for counter-terrorism operations. Peace will allow landlocked Ethiopia to access Eritrean ports and tie the two countries into greater economic cooperation. The international community must step up to engage Ethiopia and Eritrea on fairer terms than it has during the course of the bitter conflict. But the path to redemption will ultimately lie in the political wisdom and vision of their leaders. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோடைய ஹெல்ப் மற்ற கண்ட்ரிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்படி இருந்தால் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோடைய லொக்கேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வேஸ் ஃபார் குளோபல் ட்ரேட், அதாவது பொதுவான ஒரு உலகமயமான ஒரு வணிகத்துக்கு இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் கேட்வேவாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ் அதுக்கும் வந்து ஒரு கேட்வேயாக வந்து இந்த ரெண்டு கண்ட்ரியும் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல சமாதானம் அதாவது பீஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா எத்தியோப்பியா வந்து எரிட்ரியன் போர்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் ப்ராசஸ் வந்து ரெண்டு கண்ட்ரீஸையும் கிரேட்டர் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் என்ற ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஒரு முன்னெடுப்படாக தான் இந்த விஷயம் வந்து இருக்கும் இந்த பீஸ் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து ஸ்டெப் அப் பண்ணி எத்தியோப்பியா அண்ட் எரிட்ரியா இந்த ரெண்டு கண்ட்ரீஸையும் வந்து ஃபேரர் டேர்ம்ஸில் வந்து எந்த ஒரு பிட்ட கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு கசப்பான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் மாற்றி ரெண்டு கண்ட்ரீஸையும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸாக வந்து மாற்ற ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாத் டு ரிடம்ஷன் அதாவது இவங்க வந்து மாறி புதுசாக ஒரு பீஸ் ப்ராசஸ் வந்து எடுத்து ரெண்டு கண்ட்ரி ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு ரெண்டு விஷயம் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் விஸ்டம் அதாவது அரசியல் அறிவு, அது மட்டும் இல்லாமல் விஷன் ஆஃப் தேர் லீடர்ஸ் அந்த ரெண்டு கண்ட்ரி ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய விஷன்ஸும் தான் இந்த பாத் டு ரிடம்ஷனை வந்து எடுத்துகிட்டு போகும். அப்போ தான் இந்த ரெண்டு கண்ட்ரிஸையும் வந்து மாற்ற போகுது அப்படின்னு தான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் சீட், மீனிங் கிவ் அப், பவர் ஆர் டெரிட்டரி. தமிழ் மீனிங் விட்டு கொடுக்கிறது. சினோனிம்ஸ் கேப்சுலேட், கம்யூனிகேட்
Antonyms: fight, hold. Example sentence: in 1874, the islands were ceded to Britain. And the next word, exodus, meaning a mass departure of people. Tamil meaning நாடோடிகளாக செல்வது. Synonyms: departure, evacuation. Antonyms: stay. Example sentence: the annual exodus of sun-seeking Canadians to Florida. And the next word, rumblings, meaning a continuous deep resonant sound, an early indication or rumor of dissatisfaction or incipient change. Tamil meaning urtoli. Synonyms: resound, roar. Antonyms: harsh, high. Example sentence: the rumbling of wheels in the distance. There are growing rumblings of discontent. And the next word, prerequisite, meaning a thing that is required as a prior condition for something else to happen or exist. Tamil meaning mun nibandhanaigal. Synonyms: essential, must. Antonyms: non-essential. Example sentence: sponsorship is not a prerequisite for any of our courses. And the next word, impede, meaning delay or prevent someone or something by obstructing them, hinder. Tamil meaning தாமதப்படுத்துவது. Synonyms: block, curb. Antonyms: advance, harsh. Example sentence: the sap causes swelling which can impede breathing. இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.